இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாவா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஃபர்ஸ்ட், வேரியபிள்ஸ்னால் என்ன? நம்ம வீட்டில் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராமிங்கில் டிஃப்ரெண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேரியபிளில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம்? நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், கேரக்டர் ஸ்டோர் பண்ணலாம், ஒரு boolean வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், இல்லை வேர்ட் ஸ்டோர் பண்ணலாம், என்ன வேணும்னா அதில் போட்டு வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் ஏ, பி, எக்ஸ் இது எல்லாமே வேரியபிள்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு சம் டேட்டாவை இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜாவாவில் 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு: லோக்கல், இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். இதெல்லாம் என்ன டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா டைப்னா என்னன்னு பார்த்துட்டு வரலாம். நம்ம ரேஷனுக்கு ஜாமான் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? அரிசி வாங்குறதுக்கு ஒரு பை எடுத்துக்குவோம், மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு கேன் எடுத்துக்குவோம். ஏன் நம்ம மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு பை எடுக்கல? ஏன்னா அதுல மண்ணெண்ணெயை வச்சு எடுத்துட்டு வர முடியாது, லீக் ஆயிரும். நம்ம ஒரு லிக்விடை ஹோல்ட் பண்றதுக்கு நமக்கு கேன் மாதிரி ஏதாவது தான் வேணும். அதே மாதிரிதான் இந்த வேரியபிளை என்ன டைப் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவால 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஒன்று பிரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்று நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப் வந்து சைஸ் அப்புறம் டைப் ஆஃப் வேல்யூ இதை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் எதுவும் இருக்காது. டோட்டலாக 8 பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்கு. ஹோல் நம்பர்ஸ்லாம் வருது அப்படின்னா அது இந்த 4 கேட்டகரியில வரும். எய்தர் பைட், ஷார்ட், இன்ட், லாங். இந்த இன்ட்டுக்கு ஏன் ஆஸ்ட்ரிக் கொடுத்துருக்கேன்னு பார்த்துருக்கீங்கன்னா நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 byte, ஷார்ட் 2 bytes, இன்ட் 4 bytes, லாங் 8 bytes. இதோட ரேஞ்ச் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட் வேல்யூ 0. இதுவே பாயிண்ட் ஃப்ளோட்டிங் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஃப்ளோட்டு, இன்னொன்று டபுள். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 to 7 டிஜிட் வரைக்கும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுது அப்படின்னா அது ஃப்ளோட்டில் வரும். கண்டிப்பாக இந்த எண்டில் நம்ம இந்த எஃப் மென்ஷன் பண்ணணும். இல்லை அப்படின்னா கம்பைலர் அதை டபுள்னு எடுத்துக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப் டு 15 டிஜிட் வரைக்குமே நம்மளால யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது டபுளில் ஸ்டோர் பண்ணுவோம். இதோட டிஃபால்ட் வேல்யூ 0.0f, டபுளோட டிஃபால்ட் வேல்யூ 0.0d. நெக்ஸ்ட் boolean, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆன் ஆர் ஆஃப், எஸ் ஆர் நோ, இது இந்த மாதிரி சினாரியோக்கு நம்ம யூஸ் பண்றது தான் boolean அப்படின்னு டேட்டா டைப்னு சொல்லுவோம். இதோட டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கேர் டேட்டா டைப். ஒரு சிங்கிள் கேரக்டர் இல்லை லெட்டர் இல்லை அதோட ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கேர் டேட்டா டைப். இதை சிங்கிள் கோட்டில் டினோட் பண்ணுவோம். இதோட டிஃபால்ட் வேல்யூ ஒரு நல் கேரக்டர். அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா /u 4 zeros. ஸ்ட்ரிங் வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இதை என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம என்னன்னு லேட்டராக பார்க்கலாம். இதோட டிஃபால்ட் வேல்யூ நல். ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது? நம்ம வேரியபிளை மென்ஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். இதுதான் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது. இதுவே வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். இந்த 2 ஸ்டெப்ஸையும் கம்பைன் பண்ணினா அதுதான் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ ஈக்குவல் டு 5. இதுதான் டிக்ளரேஷன் பார்ட். நம்ம என்ன பண்றோம்? வேல்யூஸ் அசைன் பண்றோம். இதுவே இனிஷியலைசேஷன் இன்ட் பி ஈக்குவல் டு சம் வேல்யூ. இது இனிஷியலைசேஷன். நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? பைட்டோட ரேஞ்ச் என்ன? -128 to 127. இதுவே நான் இங்கே 128 கொடுத்தா என்ன ஆகும்? சேம் வேரியபிள் நேம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு என்ன சொல்லுது? எரர் வருது. cannot convert from int to byte. இதோட ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்கோம்? -128 to +127. ஷார்ட் இஸ் ஈக்குவல் டு 128. int ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம். float f ஈக்குவல் டு
சிம்பிள். இங்க f கொடுக்கல அப்படின்னா பாருங்க, டபுள் நான் அது ஆல்ரெடி சொல்லிச்சு, cannot convert from double to float அப்படின்னு. இங்க நம்ம கொடுக்கல அப்படின்னாலே கம்பைலர் அதை டபுள் வேல்யூவா தான் கன்சிடர் பண்ணும். boolean to true. Yes. Yep. ஒரு வேரியபிள் இப்படிதான் இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிக்கலாம். 3 டைப் சொல்லியிருக்கோம் இல்லையா? லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெத்தடுக்குள்ள இல்லை ஒரு பர்டிகுலர் பிளாக் இல்லை எய்தர் அந்த கன்ஸ்ட்ரக்டர் அதுக்குள்ள மட்டும்தான் அதோட ஆக்சஸ் இருக்கும், அதுக்குள்ள நம்ம அதை டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதை லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் void do addition a to b a plus b. எனக்கு எரர் சொல்லுது. என்ன எரர்? வேரியபிள் இனிஷியலைஸ் ஆகலை அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணலாம்? வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு இந்த மெத்தட் கால் பண்ணிக்கலாம். அடிஷன் பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிள் இதோட ஸ்கோப் வந்து இங்கே தான் இருக்கும். இந்த அவுட் சைட் ஆஃப் த மெத்தட் நம்மளால இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஓகே, இதுதான் லோக்கல் வேரியபிள். இதுவே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சைட் த கிளாஸ் அவுட் சைடு த மெத்தட். இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கணும், இந்த மெத்தடுக்கு வெளியே இருக்கணும். அப்போ நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணணும். int my age equal to some method string name. இந்த கிளாஸ் வேரியபிள் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான். நியூ program my age. இதனால my age வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இல்லை கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிளாஸ்க்குள்ள மெத்தடுக்கு வெளியில இதை ஒரு இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கிளாஸ்க்கு நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோக்ராம் 2 இதுக்கும் ஒரு காப்பி ஆஃப் வேரியபிள் அங்கே கிரியேட் ஆயிருக்கும். எத்தனை இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாலும் அத்தனை வேரியபிள்ஸ் எனக்கு கிரியேட் ஆகும். இங்கே நான் இதோட வேல்யூவை கூட மாற்றிக்கலாம். எங்கள் வேரியபிள் ஃபர்ஸ்ட் வேல்யூ 29 இருக்கு. இங்கே இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், சேஞ்ச் ஆயிடுச்சு. இது லோக்கல் வேரியபிள் இல்லை, சாரி இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இல்லைன்னா கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டா இதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா இப்போ இட்டாலிக் ஆயிடுச்சு. ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிள் என்டையர் கிளாஸ்க்கும் சொந்தம். இதுவே ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா அதை இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு காப்பி கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இதுவே நம்ம ஸ்டாட்டிக் கொடுக்கும்போது அது என்டையர் கிளாஸ்க்கும் சொந்தம். எந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டும் இந்த வேரியபிள் எனக்கானதுன்னு சொல்ல முடியாது. நீ பாருங்க, வார்னிங் கொடுக்கும்.
static field. Static should access in a static way. அப்ப என்ன பண்ணணும்? இந்த வேரியபிள டைரக்டா my age நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். இதுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ண தேவையில்லை. இதுதான் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள். இங்க அதான் சொல்லியிருப்போம். லோக்கல் வேரியபிள்னா இன்சைட் த பாடி ஆஃப் மெத்தட், கன்ஸ்ட்ரக்டர் ஆர் பிளாக் ஆஃப் கோட் நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். இது வந்து அந்த பர்டிகுலர் பிளாக்ல மட்டும்தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பா இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும் அது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா இன்சைட் த கிளாஸ் பட் அவுட் சைட் த பாடி ஆஃப் மெத்தட். இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் சொன்னோம், ஈச் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் ஃப்ரம் தட் கிளாஸ் ஹாஸ் இட்ஸ் ஓன் காப்பி ஆஃப் தீஸ் வேரியபிள்ஸ். நம்ம 10 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணா கூட 10 காப்பி ஆஃப் வேரியபிள்ஸ் அங்க கிரியேட் ஆகும். இது வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். இதை சொல்லல பார்த்தீங்களா, இங்க ஸ்ட்ரிங் நேம் நம்ம கொடுத்துருக்கோம். இது இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா program dot name பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ வேணா நல், இது வந்து நல்ல எடுத்துக்கிச்சு. இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் வேரியபிள்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அது ஸ்டாட்டிக் வேரியபிள். அண்ட் இட் கேனாட் பி லோக்கல். ஏன் இது லோக்கலா இருக்க முடியாது? இப்போ இந்த வேரியபிளுக்கு நான் ஏன் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் கொடுக்க முடியாது? நான் ஸ்டாட்டிக்னு ஒரு வேர்டை ஒரு வேரியபிளை சொன்னோம் அப்படின்னா அது என்டையர் கிளாஸ்க்கும் சொந்தம்னு சொல்லியாச்சு. பட் லோக்கல் வேரியபிளை என்ன பண்ண முடியாது, இந்த பர்டிகுலர் பிளாக்கு வெளியில நம்மளால ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் லோக்கல் வேரியபிள் கேன் நாட் பி அ ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஆர் அசோசியேட் வித் அ கிளாஸ் ரேதர் தேன் இன்ஸ்டன்ஸ். எந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸுக்கும் இது கிடையாது, என்டையர் கிளாஸ்க்கும் இது சொந்தம். இவ்வளோதான் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு அசஸ்மெண்ட் லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை ஒர்க் பண்ணி பாருங்க. அப்போதான் நமக்கு இந்த கான்செப்ட்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். இல்லைன்னா சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். பார்க்கும்போது ஓகேவான மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் பார்த்தா திருப்பி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அசஸ்மெண்ட் எடுத்து பாருங்க.